கரூர் துயர சம்பவம் பத்தி கருத்து கேட்டதுக்கு நிறைய நடிகர்கள் தப்பிச்சு நழுவி போனதை நம்ம கண் கூட நிறைய காணொளிகள்ல பார்த்தோம். ஆனா இதுவரைக்கும் பெரிய லெவல்ல பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு மௌனம் காத்த நடிகர் இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பேட்டியை கொடுத்திருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட தல அஜித்குமார் அவர்கள் கொடுத்திருக்காரு. துபாயில கார் ரேஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஹாலிவுட் இந்திய பிரிவை சார்ந்த ஒரு பத்திரிகையாளருக்கு கொடுக்கக்கூடிய பேட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிட காணொலியா இங்கிலீஷ்ல வெளியா இருந்தது. அதோட தமிழ் ஒளிபெயர்ப்பு வச்சு நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அஜித்குமார் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாரா, அஜித்குமார் விஜயை எதிர்க்கிறாரா, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய செயல்பாடுகள், கரூருக்கு பின்னாடி தாவேகாவினுடைய செயல்பாடுகள்ல வளர்ச்சி இருக்கா அல்லது வீழ்ச்சி இருக்கா, கரூரினுடைய சம்பவம் தாவேகாவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குதா நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குதா போன்ற பல விஷயங்கள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் செல்வி, வாய்ஸ் ஆஃப் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவர் பேசின காணொலி வெளியானதுல இருந்து நிறைய சர்ச்சைகளை எழுப்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் வந்து விஜயை சப்போர்ட் பண்றாரு, ஆளும் கட்சியை எதிர்க்கிறாரு, மக்களை எதிர்க்கிறாரு, இல்ல விஜயை தான் எதிர்த்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டு நிறைய டிபேட். ஒவ்வொரு நியூஸ் சேனலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் மட்டும் ஏத்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலே ஒரு 50 நிமிட பேட்டி, அதுல அதிகப்படியாக இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசியிருக்காருங்கிறத பாக்குறோம். அப்ப கார் ரேஸ் பத்தி தான் முதல்ல அந்த பேட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அவருடைய கார் ரேஸ்ல என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் இந்த துறையில இருக்காங்க, ஸ்பான்சர்ஸ் இல்லாமலே கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய முகங்கள் பெருசா வெளியே அறியப்படுறது இல்ல, நான் என்ன தெரிஞ்ச அளவுக்கு கூட வெளியில அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு பேச ஆரம்பிக்கிறவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாம்பேட் இஷ்யூக்குள்ள வர. அப்ப இப்ப ரீசெண்டா நடந்த ஸ்டாம்பேட் அப்படிங்கிறாரு, கரூர் ஸ்டாம்பேட் தான் சொல்றாரு. அதற்கு அந்த தனிநபர் மட்டும் பொறுப்பல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தனிநபர்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா ஆப்வியஸா விஜய் தான் சொல்லுது. ஏன்னா நிறைய அரசியல் கட்சிகள் வந்து கண்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, விஜய் தான் அதற்கு முழு பொறுப்பு ஏத்துக்கணும், தார்மீக பொறுப்பு அவர் தான் ஏத்துக்கணும், தாமதமாக வந்தது காரணம், அவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடும்பொழுது பெர்மிஷன் வாங்கினது தான் தவறு, இப்படிலாம் நிறைய பேர் சார்ஜ் பண்ணும்பொழுது அவர் சொன்ன ஒரு பதில் பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்ப விஜய் மற்றும் முழு பொறுப்பு எடுத்துக்க முடியாது. அப்ப யார் பொறுப்பு எடுத்துக்கணும்னு அஜித் சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பொறுப்பு, ஏன் நான் உட்பட அங்க இருக்கக்கூடிய தனிநபர்கள் அனைவருமே பொறுப்பு அப்படிங்கிறார். கூட்டு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அஜித் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அறமா தார்மீகமா இங்க பார்க்கப்படுது. எல்லாருக்குமே இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கே கூட நிறைய நேரங்கள்ல பாதுகாப்பின்மை அப்படிங்கிற குறைபாடு நான் சந்திச்சிருக்கேன். முன்னாடி எல்லாம் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ், சினிமா சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் போறப்போ கைகள்ல வந்து பிளேடோட வந்து கை ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்காங்க, அப்ப என்னுடைய கைகள்லாம் காயம் அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறார். அப்போ சினிமா மோகம் அப்படிங்கிறது இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசு எல்லாரையுமே தான் சொல்றாரு, மீடியாவை சொல்றாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் இல்ல 1.5 மாதங்களாக இதை வச்சு மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கரூர் சம்பவம் மட்டும், கரூர் இல்லைன்னா அந்த சம்பவத்தை தவிர்த்து கடந்த 2 மாதங்கள்ல ஊடகங்கள் என்ன பண்ணிருக்கும் தெரியாது. அவங்களுடைய டிஆர்பி கையில வச்சிருக்கிறதுக்கு முழுக்க அவங்க போக்கஸ் பண்ணக்கூடிய நியூஸ் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட். அப்ப என்ன நடந்தது, எஸ்ஐடி விசாரணை போட்டாங்களா, சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டதா, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு, விஜயனுடைய தரப்புகள் என்ன பண்ணுது, தாவேகா பனையூர்ல தூங்குகிறதா, இப்படி எல்லாம் விமர்சனங்களை அவங்களுடைய வாதத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு அதுக்கு பெரிய டிபேட் ஷோஸ் எல்லாம் நடத்தி பெரிய அளவுல அது ஒரு அரசியலா மாத்திருக்காங்க. ஒரு பெரிய துயர சம்பவங்கிறத மறந்து 41 உயிர்களினுடைய பழியை கூட டிஆர்பியா மாற்றக்கூடிய அவலமான மீடியாக்களினுடைய ஒரு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமா அஜித் அவர்களினுடைய பேச்சு அமைந்திருந்தது. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சினிமா மோகம் அப்படிங்கிறது குறையணும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய அன்பின் நாள் தான் நான் வளர்ந்திருக்கேன், நான் உட்பட எல்லாருக்குமே சினிமா நடிகர்களுக்கும் உங்களுடைய அன்பு தேவை, ஆனா அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, தியேட்டர்ஸ் பத்தி பேசுறாரு. ரொம்ப முக்கியமா திரையரங்குகள்ல வர்றீங்க, கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியம்ல இருக்கிற கூட்டங்களும் திரையரங்க கூட்டங்களும் ஒண்ணுதான், ரெண்டுமே அதே ஆரவாரத்தோடு வரக்கூடிய கூட்டங்கள் தான். ஆனால் கிரிக்கெட் வீரர்களுக்கு நடக்காத அவலங்கள் ஏன் சினிமா துறையை சார்ந்த எங்களுக்கு மட்டும் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத கேட்கிறார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியம் நடிகர் சொல்லுவாரான்னு தெரியல. எந்த நடிகர் இவ்வளவு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு தெரியல. ஜனவரி மாசம் அறிவிக்க போறோங்கிற அடுத்த படத்தோட அப்டேட். அப்ப கண்டிப்பா ஒரு திரைத்துறை விட்டுலாம் விலகல இல்லையா, அப்ப அடுத்த படங்கள் வரப்பொழுது அப்ப அவருடைய ரசிகர்களும் சேர்த்து தான் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போறங்கிற பேர்ல டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க, திரைகளை கிழிப்பீங்கிறார், அங்க இருக்கக்கூடிய சேதாரத்துக்கு ஏற்படுத்துவீங்க, தியேட்டர் திரையரங்க உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா அதுல வலியுறுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்புறமா கொஞ்சம் மூவ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டங்களை கூட்டுவதை மட்டுமே தலைவர்களோ அல்லது இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பிரபலங்கள் வந்து அதை நோக்கமாக வைக்கக்கூடாது. கூட்டம் கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்தியால கூட்டங்கள் கூட்டுவது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல, யார் வேணா கூட்டங்கள் கூட்டலாம், அதனால கூட்டத்தை வச்சுதான் ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மத்த எல்லாரும் அதை சொல்லிட முடியாது இல்ல, எல்லாருமே கூட்டங்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் தான். 4 பேர் நம்ம பேரை சொல்லி கத்திட்டா நம்ம கிளாஸ் ரூம்ஸ்லயோ அல்லது நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்களையோ ரொம்ப பெருசா நம்ம இதை நினைச்சுப்போம். அது தவறான ஃபேமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் பாப்புலாரிட்டியில போனாலும் சரி, எப்படியோ இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போய் அவர் சொல்லக்கூடிய வாதம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது.
அப்போ கூட்டங்களை கூட்டுவதை மட்டுமே நோக்கமாக இல்லாமல் அதுக்கான தார்மீக பொறுப்பையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய காணொலிகளை ரீசெண்ட் டைம்ல அஜித்குமாரை பத்தி நம்மளால பார்க்க முடியுது. திருப்பதியில ஏழுமலையான் கோயில வழிபட போயிட்டு வராரு. அங்க இருக்கக்கூடிய அந்த வரிசையில காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவர் பேரை சொல்லி தலன்னு கத்துறாங்க. அப்ப அமைதியா இருங்கிறாரு, அப்ப பேசாதீங்கிறாரு. கோயில் பொது இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களை இந்த மாதிரி சவுண்ட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்களையுமே வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல அஜித்குமார் இருக்கிறதுனால இந்த வார்த்தை சொல்வதற்கு ஒரு முழு தகுதியுடையவர் அப்படிங்கிறது எல்லாருமே ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ல கரூர் ஸ்டாம்பேடு மட்டும் துயர சம்பவம் நிறைய நேரங்களில் நடந்துட்டே இருக்கு. மகாமக சம்பவமா இருந்தாலும் சரி, இப்போ நேற்று நடந்த ஆந்திரால ஏகாதசி திருவிழால இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய உயிரிழப்பு, கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த ஸ்டாம்பேட்ல. என்ன காரணம்னா முந்தியடிச்சு போகக்கூடிய காரணம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, பெருந்திரளா மதியத்துல இருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க. டிஜிபி அங்க இருக்கக்கூடிய டிஜிபி இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு பேசுறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறாரு. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணங்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டாம்பேட்லயுமே இந்த கம்பேர் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. பக்கத்து மாநிலத்தில் அதே ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க, அப்ப யாரை சார்ஜ் பண்றாங்க, மக்களை யார் மேல கேஸ் போடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் தார்மீக பொறுப்பு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா விஜயை பார்க்க தான் அத்தனை மக்கள் கூடி வந்தாங்க. அவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடந்தது நம்ம ஒத்துக்கிற பட்சத்துல அங்க திருப்பதி கோயில் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில நடந்த இந்த 10 உயிரிழப்புக்கு பெருமாள் மேல கேஸ் போட முடியுமா? பெருமாள் மீது இருக்கக்கூடிய அதீத பக்தியின் காரணமாக தான் வந்தாங்க. அப்ப அவர் தான் முழு பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்லிட முடியுமானா? பொறுப்பு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசும் தான் ஏத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க மட்டும் கவர்மெண்ட் ஏத்துக்கணும், தமிழ்நாட்டில் மட்டும் விஜய் ஏத்துக்கணுமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய நம்மளால எழுப்ப முடியுது. அப்ப கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியதான். மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யாரு பண்றா, எஸ்ஓபி யாரு பண்றா, கூட்ட நெரிசலை யார் சமாளிக்கிறா அப்படிங்கிற பொறுப்பு யாருக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஏற்படுது. கரூர் துயர சம்பவம் விஜயனுடைய அரசியல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்துதா அல்லது உண்மையிலே ஒரு ஃபார்வர்ட் தான் அவருக்கு கொடுத்திருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ கண்டிப்பா அது ஒரு பெரிய முன்னேற்றமா அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மற்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு நடந்த அதே முன்னாடி சொன்ன விஷயம் தான். ஆந்திரால உயிரிழந்த குடும்பங்களுக்கு மத்திய அரசு நிதி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க, 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. பணம் அப்படிங்கிறது செகண்டரி, உயிர் தான் முக்கியம் அப்படின்னா கூட இந்த நிதியுதவி அப்படிங்கிறது அந்த ஏழ்மையான குடும்பங்களுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுற பட்சத்தில் 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு தனிநபர் கொடுத்தார் அப்படின்னா விஜய் மீது அந்த நன்மதிப்பு அப்படிங்கிறது வளர்றதுக்கு ஆரம்பிக்குது. அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய நிதியுதவியையும் தாண்டி ஒரு படி மேல போய் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம்னா, உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது அந்த மக்களினுடைய வாக்குறுதிகள் இருக்குல்ல, அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில பப்ளிஷ் பண்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் வெளியில பேட்டிகள் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே குடும்பத்துல ஒரு உறுப்பினராக விஜயை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய அண்ணன் இறந்துட்டான், என்னுடைய தம்பி இறந்துட்டான், என்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு விஜய் இருக்கிறார் அப்படின்னு நம்புறாங்க அந்த குடும்பங்கள்லாம். அப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் விஜய்க்கு ஒரு ஆதரவு வாக்கு வங்கியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மக்கள் வெளியே பேசிய காணொலி உண்மையிலே ஒரு பெரிய திருப்பத்தை விஜயனுடைய அரசியல்ல ஏற்படுத்திருக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களை போய் பிரைன் வாஷ் பண்றாங்க நிறைய மீடியாக்கள் போய். ஏன் விஜய் உங்களுக்கு எதுக்காக நேர்ல வந்து சந்திக்கல, உங்களுக்கு கோபம் இருக்குதா, அவர் மேல எந்த ஒரு வெறுப்புணர்வும் வரலையா, உண்மையிலே அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் காப்பாற்றுவாரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா, இப்படி சொல்லி அவங்களை ஃபுல்லா ட்ரிகர் பண்ணக்கூடிய क्वेश्चंस கேட்டுட்டே இருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கிட்டத்தட்ட அந்த 36 குடும்பங்களும் நேர விஜய் போய் சந்திச்சாங்க. கரூருக்கு செல்ல வேண்டியவங்க அப்படியே மகாபலி மாமல்லபுரத்தை நோக்கி போறாங்க. அவர் தான் இங்க வந்திருக்கணும், இவங்க எல்லாம் அங்க போறாங்க, கொஞ்சம் விட பிணங்களை எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கிரிட்டிசைஸ் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. சில திமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா விஜய கண்டம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அபிஷியல் பேஜஸ்ல போடுறாங்க விஜய் வந்து கரூர்ல இருந்து அப்படியே மகாபலிபுரத்துல உள்ள வந்து டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு காணொலி. அவர் நிறைய 40 பிணங்கள் 41 பிணங்களும் நேர மகாபலிபுரம் நோக்கி போகுது. உள்ள அவங்க வந்த உடனே மட்டும் அவருடைய ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அழுகிற மாதிரியான ரொம்ப அரசியல் காணொளிகள்லாம் இப்ப ஏஐ சித்தரிப்பு மூலமா வெளியில வரதுக்கு ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு டெக்னாலஜி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிடிக்ஸும் சரி எல்லா துறைகளுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆனா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மோதுறதை விட்டுட்டு இந்த மாதிரியான அவல அரசியல் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் யாரும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறதும் நான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா வாய்ஸ் ஆஃப் செல்வி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பேசுறதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.